நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. டிட்வா புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி கடல் போல காட்சியளிக்கிறது. அரும்பாடுபட்டு சம்பா தாளடி நெற்பயிர்களை நடவு செய்த சில நாட்களிலேயே மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளதால் விவசாயிகள் துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள உள்ளிக்கோட்டை, கூப்பாச்சிக்கோட்டை, ராஜசாம்பாள்புரம், பரவாக்கோட்டை, பைங்காநாடு உள்ளிட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த 3000 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது. நெற்பயிர்கள் இடுப்பளவு தேங்கிய மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளதால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். தொடர் கனமழையால் தங்களது வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகியதால் நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கொக்கலாடி, பாமணி, அத்திமடை, வேலூர், மாராச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த 10,000 ஏக்கரிலான சம்பா தாளடி நெற்பயிர்கள் இடுப்பளவிலான மழைநீரில் மூழ்கின. மழைநீர் வெளியேறும் வகையில் கால்வாய்களை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்திருக்கும் நிலையில் நிவாரணம் வழங்க கோரிக்கை முன்வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே களப்பால் இருப்பு கிராமத்தில் 40 நாட்களே ஆன இளம் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. அதேபோல் நெம்மேலி, அதம்பார், கம்மங்குடி, மருதவாஞ்சேரி, தென்குடி, வடக்குடி, முடிக்கொண்டான் உள்ளிட்ட பகுதிகளில் 5,000 ஏக்கர் இளம் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கிய நிலையில் அழுகும் நிலையில் உள்ள நெற்பயிர்களை எடுத்து காண்பித்த விவசாயிகள் வேதனையடைந்தனர். டிட்வா புயல் எதிரொலியால் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையை அடுத்த நெப்புகை கிராமத்தில் 50 ஏக்கரில் 10 நாட்களான இளம் நெற்பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். குறைஞ்சது நாங்கள் ஒரு 100 ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணியிருந்தோம். அதில் 50 ஏக்கர் நடவு பண்ணியிருந்தோம். அதில் 50 ஏக்கர் 2 நாளாக பெஞ்ச மழையில் வயல் எது நெல் பயிர் எதுன்னு தெரியலை. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கலாய்வு செய்து எங்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு விவசாயிகள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் குளிச்சார் ஊராட்சியில் வடிகால்கள் முறையாக தூர்வாராததால் 150 ஏக்கரிலான சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. நடவு நட்டு 25 நாட்களே ஆன நிலையில் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் பிரதாபராமபுரம் பகுதியில் உள்ள விளைநிலங்களில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி சம்பா நெற்பயிர்கள் மூழ்கின. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.